கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நடிகார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலேயே மிகச்சிறந்த வணக்கமான அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன நன்மைகளை தர இருக்கின்றானோ அந்த நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக தருவதற்கு நாம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள், ஐயுல் அமலி அஹப்ப இலல்லாஹி அதுவமுஹா வைன் கல்ல. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல் நாம் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்தல் என்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்திலே அல்லாஹ் பணிவோடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் உயர்த்துவான் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். மன் தவாதஅ அஹதுன் லில்லா இல்லா ரஃபஅஹுல்லாஹ். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களது கண்ணியத்தை உயர்த்துவான் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அது தொடர்பான மற்றுமொரு செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மற்றுமொரு செய்தி, இந்த செய்தி முஸ்லீமிலே 91வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், யாருடைய உள்ளத்திலே அணு அளவு ஒரு சிறு ஒரு கடுகளவு அவரிடத்திலே இருமாப்பு அதாவது பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஒரு முஃமினிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது பணிவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு முஃமினிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்காதது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய வாழ்விலே வரக்கூடாத தன்மையாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவனிடத்திலே பெருமை என்கிற அம்சத்தை வரக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போன்று இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய மற்றொரு செய்தி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், கான யர்கபுல் ஹிமார வயஜீபு தஅவத்தல் அப்தி வயுசாஃபிஹு அஸ்ஸபியான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யர்கபுல் ஹிமார், அதாவது கழுதையின் மீது சவாரி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று எஜீபு தஅவத்தல் அப்த், அடிமைகள் அழைக்கக்கூடிய அழைப்பை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஃபயசாஃபிஹு அஸ்ஸஃபியான், அதாவது குழந்தைகளோடு முசாஹபா செய்யக்கூடியவர்களாக அவர்களோடு கைகுலுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள் என்பதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக்கை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பணி செய்தவர்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், அவர்கள் கழுதையில் ஏறி என்ன செய்வாங்க, சர்வசாதாரணமாக பயணிப்பார்கள். ஏதாவது ஒரு அடிமை அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, முகம் திருப்பி அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். அதே போன்று சிறுவர்களுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதர் சலாம் சொல்லி கை கொடுப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய பணிவின் உச்சமாக பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஆன்மீக ரீதியாக சமூகத்துக்கு வழிகாட்டுறாங்க, ஒரு போர்ப்படையினுடைய தளபதி, ஒரு நாட்டினுடைய அதிபதி, இப்படி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்ற அல்லாஹ்வின் தூதர் சர்வ சாதாரணமாக ஒரு கழுதையின் மீது என்ன செய்வாங்க, ஏறி பயணம் செய்வாங்க.
யாராவது அடிமைகள் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் திரும்பி என்னன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டு பதில் கொடுப்பாங்க. அதே போல் சிறுவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்க, ஃபயசாஃபஹு, அதாவது முசாஹபா, அவங்களோட என்ன செய்வாங்க, கை கொடுத்து பேசிக்கொள்வார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் அவருக்கு கை கொடுத்து அவங்கள்ட்ட சலாம், அல்லாஹ்வின் தூதராக முன் வந்து குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். வேதியிலே சென்று கொண்டிருக்கும் போது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், அவங்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு கை கொடுக்குவார்கள் என்பதை பார்க்க முடியும். இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய இயல்பாக பார்க்க முடிகின்றது. ஆக ஏன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது, நான் ஒரு சில அற்பமான திருகங்களுக்காக வேண்டி மக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய ஆடுகளை நான் வைத்திருக்கிறேன், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. எப்போ சொல்கிறாங்க, ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு, ரோம பாரசீகர்களோடு போர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறாங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் தான், சில திருகங்களுக்காக ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான் என்று சொல்கின்றார். அப்போ அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் கண்ணியப்படுத்துகின்றான், ரஹ்மத்துலில் ஆலமீன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன, இந்த பணிவு தான். இந்த பணிவின் மூலமாக அல்லாஹ் ஒரு அடியானுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்த்தி கொண்டே இருப்பான். நமக்கு கண்ணுக்கு தெரியாத பலருடைய பலருடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய மரியாதையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவது இந்த பணிவை தான். நமது உள்ளத்திலே எந்த அளவுக்கு பணிவு வருகின்றது என்பதை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த பணிவு என்கிற அந்த அம்சம் நமது உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் விரும்பாத அந்த பெருமை என்கிற அந்த 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 மோசமான தன்மையும் நமது உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அந்த உயர்ந்த பணிவு என்கிற அம்சத்தை அல்லாஹ் நமது வாழ்விலே தருவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அதன் மூலமாக அல்லாஹ் நமது பல அங்கீகாரங்களையும் கண்ணியத்தையும் நமது வாழ்விலே தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.